அன்புறவுகளுக்கு வணக்கம். 2024 மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்குது. ஸ்டார் கேண்டிடேட்ஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து கிருஷ்ணகிரி. அங்கே யார் ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பன் அவர்களுடைய மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுறாங்க. ஸோ கிருஷ்ணகிரி தொகுதியை பற்றியும் அங்கு யார் யார் போட்டிடுறாங்க அப்படின்றத பற்றியும் அங்கே வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 9 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 5 முறையும், அதிமுக 2 முறையும், தமாக வந்து 1 முறையும் அங்கே வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பார்டர், தமிழ்நாட்டினுடைய பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அங்கே கன்னடம், தெலுங்கு, அதுக்கப்புறமாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. விவசாயம், நிறைய மலைகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து 27 பேர். ஸோ கிருஷ்ணகிரியில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊத்தக்கரை, வேப்பனப்பள்ளி, கிருஷ்ணகிரி ஆகிய தொகுதிகளும், அதுக்கப்புறமாக ஒசூர், பர்கூர், தளி ஆகிய தொகுதிகளும் வருது. இதில் ஊத்தக்கரை, வேப்பனப்பள்ளி, கிருஷ்ணகிரி ஆகிய 3 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ஒசூர், பர்கூர் ஆகிய தொகுதிகளில் திமுகவும், தளி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரியில் 27 பேர் களம் காண்றாங்க. 4 முக்கிய வேட்பாளர்களோடு சேர்த்து, சுயேட்சைகளோடு சேர்த்தும் ஒட்டுமொத்தமாக 27 பேர் களம் காண்றாங்க. 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் கிருஷ்ணகிரி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அங்கே செல்லக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில். அதிமுக சார்பில் KP முனுசாமி அவர்கள் போட்டியிட்டு இருந்தார். ஸோ இந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணகிரி. கடந்த முறை போட்டியிட்ட செல்லக்குமார் போட்டியிடலை, அவருக்கு பதிலாக கோபிநாத் அப்படின்றவரை போட்டியிட்டார். கோபிநாத் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒசூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை இருந்திருக்கிறார். செல்லக்குமார் கிருஷ்ணகிரிக்கு ஒரு சம்பந்தமில்லாத ஆள். கடந்த முறை போட்டியிட்டார். இந்த முறை தொகுதிக்கு சம்மந்தப்பட்ட ஒசூரில் 3 முறை எம்எல்ஏவாக இருந்த கோபிநாத் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய வேட்பாளராக ஜெயபிரகாஷ் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கார். ஒசூர் மாநகராட்சியில் அவர் கவுன்சிலராக இருக்கிறார். அதே போல் ஒரு மண்டல குழுவினுடைய தலைவராகவும் இருக்கிறார். கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் வந்து KP முனுசாமியினுடைய மகன் தான் போட்டியிடுவதாக இருந்தது. பாமக அதிமுக கூட்டணிக்கு வராதால் அங்கு வந்து வேட்பாளரை மாற்றிருக்கிறாரு KP முனுசாமி. அதிமுக அப்படின்னு சொன்னாலும் கிருஷ்ணகிரியில் எல்லா முடிவுகளுமே KP முனுசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக தான் இருக்குது. ஸோ அவர் தான் ஜெயபிரகாஷ் அப்படின்ற ஒசூர் மாநகராட்சி கவுன்சிலர், மண்டல குழு தலைவரை அவர் வந்து வேட்பாளராக தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அதே போல் பிஜேபியின் சார்பில் நரசிம்மன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நரசிம்மன் காங்கிரஸில் நீண்ட ஆண்டு காலமாக பணியாற்றியவர். 1996 தமாக தமிழ் மாநில காங்கிரஸின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார் அந்த தொகுதியிலேயே. அவர் இப்போ வந்து பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிறார். பிஜேபியினுடைய டெல்லி தலைமையின் ஆதரவை பெற்று அவர் வந்து அங்கே சீட்டு வாங்கி இருக்கிறார். ஸோ கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் ஒரு 16 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆண்கள் வந்து ஒரு 8 லட்சம் பேர், பெண்கள் வந்து ஒரு 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்யா வீரப்பன் அவர்கள். நாம் தமிழர் கட்சியில் வித்யா வீரப்பன் அவர்களை வேட்பாளராக அறிவிக்கும் போது ஒரு 2 நிமிடம் தொடர்ச்சியாக கைத்தட்டல் சத்தம் வந்து இருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒவ்வொருத்தராக அவங்களுடைய பலம் பலவீனம் பற்றி பார்த்துலாம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அங்கே கோபிநாத் அவர்கள் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரியில் திமுக அதிமுக ரெண்டுமே சம அளவில் தான் பலமாக இருக்கிறது. அங்கே காங்கிரஸுக்கு ஓட்டு வங்கி இருக்குது. ப்ளஸ் அங்கே வந்து தமிழ், தெலுங்கு, கன்னட மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு தெலுங்கர் அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் வேட்பாளரும் சரி, அதுக்கப்புறமாக அதிமுக வேட்பாளரும் சரி, அதுக்கப்புறமாக வந்து அதிமுக வேட்பாளர் வந்து ரெட்டியார், காங்கிரஸ் வேட்பாளர் வந்து ஒரு தெலுங்கர், பிஜேபியினுடைய வேட்பாளர் வந்து ஷெட்டியார், தெலுங்கு ஷெட்டியார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாங்க. வன்னியர்கள் அங்கு பெரும்பான்மையான சமூகம். அதை தாண்டி நிறைய சமூகங்கள் அங்கு பெரும்பான்மையாக இருக்குது. 3 மொழி பேசக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. திமுகவுக்கு அங்கே ஒரு பலம் இருக்குது. ஒசூர், பர்கூர்,
அதுக்கப்புறமாக தளி, இந்த 3 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுகவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கான தொகுதி தான் கிருஷ்ணகிரி. ஸோ அதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பலமாக இருக்குது. ஏற்கனவே அங்கே வெற்றி பெற்று இருக்கிறதுனால அவங்க அதை நம்பி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கேபி முனுசாமி தான் கிருஷ்ணகிரியினுடைய ஒரு லீடர், மாஸ் லீடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் தான் அந்த இடத்துல எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருக்கிறவர், ஆர்கனைஸ்லாம் பண்ணுறவர். அவர் கிருஷ்ணகிரியில் 3 தொகுதிகளில் அதிமுகவும் வெற்றி பெற்று இருக்கிறதுன்றதுனால அவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பாமகவினுடைய பலத்தை நம்பி தான் அவங்க வந்து அங்கே இருக்கிறாங்க. பாமகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. வன்னியர்களுடைய சப்போர்ட் பிஜேபி கேண்டிடேட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓரளவுக்கு அங்கே வந்து பிஜேபி வாக்கு வங்கியை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி காங்கிரஸ் கட்சி வேட்பாளரோ, அதிமுக வேட்பாளரோ, அதுக்கப்புறமாக வந்து பிஜேபியினுடைய வேட்பாளரோ வன்னியர் சமூகத்தை சேராதவங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. வீரப்பன் அவர்களுடைய பெயர் அப்படின்றது மிக்சப்பாக தான் இருக்குது. வன்னியர்கள்கிட்ட பெரும்பான்மை ஆதரவு இருந்தாலும் கூட மற்ற சமூகங்கள்கிட்ட அவருடைய பெயர் அப்படின்றது ஒரு மிக்சடான பெயராக தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் அவரை வந்து எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க, வனக்காப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அவங்களுடைய பிரச்சாரம் வந்து விவசாயம் சார்ந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. அவங்க நிறைய கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறாங்க. என் தந்தையார் விட்டு சென்ற பணியை நான் தொடருவேன். அந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான விஷயங்களை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் சீமான் அவர்கள் கிருஷ்ணகிரியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போ அதீத கூட்டம் அந்த பிரச்சார கூட்டத்தில் காணப்பட்டது. ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இதுதான் 4 கேண்டிடேட், அவங்களுடைய பலம் பலவீனம். இதில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்ஜி வந்து காங்கிரஸ் வேட்பாளருக்கு தான் இருக்குது. காங்கிரஸ் அங்கே நிறைய முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக கூட்டணி அவங்களுக்கு ஒரு பலமாக இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே இருப்பது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ கூட்டணி கட்சியினுடைய பலம். ஒசூரனுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். அவர் தொகுதியில் அறிமுகமான நபர். இதெல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருப்பதனால் அங்கு கிருஷ்ணகிரியில் காங்கிரஸுக்கு ஒரு எட்ஜி வந்து இருக்குது. ப்ளஸ் அவர் வந்து தெலுங்கு பேசுகிற சமுதாயத்தை, தெலுங்கு மக்களினுடைய வாக்கு வங்கி அவருக்கு வரும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. ஸோ ப்ளஸ் இதெல்லாம் வந்து திமுக காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்துக்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. மற்றபடி வித்யா வீரப்பன் அவர்கள் எந்த அளவுக்கு அங்கே ஓட்டுகளை வாங்குறாங்க அப்படின்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மற்ற நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய மற்ற எல்லா தொகுதிகளையும் விட வித்யா வீரப்பன் அவர்கள் ஓரளவுக்கு நல்ல வாக்கு வங்கியை வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர் வந்து கோபிநாத், காங்கிரஸ் கட்சி. ஸோ நீங்கள் கிருஷ்ணகிரியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதே போல் வெற்றி பெறக்கூடிய கிருஷ்ணகிரி தொகுதி எம்பிக்கு உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.